எப்படி இருக்கே? ஒரு வாரமாக வீட்டில் 2-3 இளநீ கிடந்துச்சுங்க. அது வேஸ்ட்டாக போயிடும்னு நேற்று வந்து இளநீர் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இளநீ கட் பண்ணிட்டேங்க. அதில் இருக்கிற தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு தேங்காயை தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஒரு தேங்காய் தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இளநீர் பாயாசத்துக்காக. இன்னொரு தேங்காய் தண்ணியை வந்து நாங்களே குடிச்சிட்டோம். ஒரு இளநியோட தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இன்னொரு இளநியோட தேங்காயை சின்ன சின்னதாக பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. நாங்கள் பண்ணியிருந்த இளநீர் பாயாசத்துக்கு நாங்கள் வந்து தேங்காய் பால் தான் எடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து மாட்டுப்பால் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. நாங்கள் எடுத்திருந்த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் எடுத்திருந்தோம். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலோட ஒரு இளநியோட தேங்காய் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறோங்க. 2 இளநியில் ஒரு இளநியோட தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறோம். இன்னொரு இளநியை வந்து பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சமாக மேலே பாதாம் சேர்த்துக்கிறோங்க. பாதாம் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நாங்கள் பண்ணியிருந்த இளநீர் பாயாசத்தோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் அடிக்கடி தேங்காய் பால் குடிக்கிறதால எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலைங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணும்போது நார்மல் மாட்டுப்பாலும் ஒயிட் சுகரும் சேர்த்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க.